அடுத்து நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் எரிமலை அன்பு ஃபாதர் ஜஸ்பர் ஜெகத்ராஜ் அவர்களை அழைக்கிறேன். GGF அமைப்பிற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். தேங்க்யூ மிஸ்டர் Suresh sir and Blessing Manikandan for reaching out to me. I also like to acknowledge Mr. John Morris who has been speaking about Good Governance Forum. இந்த மேடையில் இருக்கக்கூடிய very calm, composed and confident presentation by Dr. Mahendran. I was very impressed. And Reverend and very passionate and honest Dr. Kadiruli, daughter of a person whom I have a lot of respects for his, single-minded commitment to what he believes in. And Reverend John and everybody here. என்னுடைய சில நிலைப்பாடுகளை முதலில் நான் தெளிவுபடுத்துகிறேன். The first thing I wanted, Dr. Mahendran underscored as well as Suresh also. Christians in politics, yes. But Christian identity politics, personally, no. For me, there is only one politics, that is constitutional politics. அதை தவிர வேற இந்த அரசியலும் இல்லை. So I think we, all of us, if there is any effort to create one more identity politics in Tamil Nadu and India, I can only speak for myself that I'll be the first person to come in front and say no, there is no, அந்த ஒரு அரசியல் இல்லை. ரெண்டாவது, எனக்கு ஒரு ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ் இருக்குது. இப்போ கூட நம்ம கதிரொலி மேடம் சொல்கிறப்போ இந்த ரீசன்ட் இயர்ஸ் இப்போ இந்த இடத்துலையே இப்போ நீங்கள் தமிழ் சமூகத்துக்கு போனீங்கன்னா இன்றைக்கி ஜாதியை சொன்னால் ஒரு 30-40 குரூப்பாக நம்ம பிரிஞ்சுடுவோம். ஏன் அதுக்கு மேலே இட் கோஸ் ஆல்மோஸ்ட் 172 கேஸ்ட் குரூப்ஸ் பக்கத்தில் போகிறதா சொல்கிறாங்க. மதத்தை சொன்னாலும் இன்றைக்கி பிரிஞ்சிடும், நம்பிக்கையை சொன்னாலும். ஒன்று நம்மளை இணைக்கணும்னா தமிழ் மட்டும்தான் இணைக்குது. தமிழ்னு சொன்னால் எல்லா ஜாதியும் எல்லா மதமும் சேர்ந்து வர முடியுது. ஸோ நான் இன்றைக்கி தமிழ்ங்கிறத எல்லா மேடையிலையும் நான் சொல்லிடுறேன். எனக்கு கிரைஸ்ட் தான் எனக்கு மாடல். மை மாடல் ஃபார் எவ்ரி ரெஃபரன்ஸ் கிரைஸ்ட் இஸ் தி மாடல், நோ டவுட் அபவுட் இட். ஐ எம் அ சர்வெண்ட் ஆஃப் த சர்ச், பட் மை ஃபிடெலிட்டி இஸ் ஒன்லி டு கிரைஸ்ட், நாட் டு சர்ச். And this is a very, very radical statement I am making. My fidelity is to Christ, not really true. Yes, but I am a servant to church. I am grateful to the church because minus the church, I wouldn't be here. இன்னைக்கு இந்த இடத்துல நான் உட்கார்ந்திருக்க முடியாது, நிச்சயமாக முடியாது. But having said that, my memory of Christianity is hardly 70 years. என்னுடைய நினைவு என்பது ஒரு 70 ஆண்டுகள். அண்ட் மை மெமரி ஆஸ் அன் இந்தியனுங்கிறது எனக்கு 73 வருஷம்தான். 73 வருஷம்தான் என்னோட இந்தியன் அப்படிங்கிறது. ஸோ citizenship is my loyalty to India and I want to be a good citizen. And my fidelity is to Christ. பட் என்னோட ஐடென்டிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ் தான் என்னுடைய அடையாளம், தமிழ் என்பது தான் என்னுடைய அடையாளம். பிகாஸ் அந்த மெமரிங்கிறது 5000-7000 வருஷம் memory, and that memory is not a divisive memory. And I also would like to make an open statement, it is not an exclusivist, like இன்னைக்கு கட்சி பேரெல்லாம் சொல்ல விரும்பல. தமிழ்னாலே நீங்கள் அதில் அந்த ஜாதின்னா வெளியே போ, இந்த ஜாதின்னா வெளியே போ, தூக்கி தூர போடணும். இட் இஸ் அ மோர் என்லைட்டன்ட் ஒரு தமிழ் ஐடியா ஐ ஹேவ். இப்போது கதிரொலி மேடம் சொல்கிறப்போ கூட எதிரிக்கும் அன்பு செய் அப்படின்னு சொல்லப்போ உடனே நமக்கு சிங்க் வருங்க. தமிழை 1000 வருஷத்தில் தேடக்கூடாது. நீங்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி போகணும், வள்ளுவத்துக்கு போகணும், சங்கத்துக்கு போகணும். சங்கத்துக்கு முன்னாடி போனால் தான் நீங்கள் தமிழை கண்டுபிடிக்க முடியும். இந்த லாஸ்ட் 1000 இயர்ஸுங்கிறது so many corruptions have taken place within the Tamil journeyன்னு வச்சுங்களேன். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். யூ see a sink there. ஆர் இப்போது பிரதிபலன் எதிர்பாராத ஒரு நற்செயல்னு சொன்னால அப்படி வரும், வள்ளுவத்தில் வரும். கைமாறு வேண்டா கடப்பாடு. சூரியன் என்ன காசு பெற்றுக்கொண்டா வீசுகிறது காற்று, வரி எதுவும் வாங்கி கொண்டா வாரி பொழிகிறது வானம், நம்மிடம் ஏதேனும் பணம் பெற்றுக்கொண்டா தினமும் வருகிறது சூரியன், இல்லையா? கைமாறு வேண்டா கடப்பாடு. ஸோ யூ see a lot of civilization link between your belief and my Tamil milieu and my civilization. So that is my foundation. And third, of course, Good Governance Forum, you will have to,
it's extremely great agenda, but it will take humongous effort for you to convince people like me. I mean, that I'll be very upfront there, because இந்த குட் கவர்னன்ஸ் வந்த அண்ணா ஹசாரே எப்படி பிஜேபியை வந்து கவர்மெண்ட்டில் உட்கார வச்சுட்டு காணாமல் போயிட்டாருங்கிறது எங்களுக்கு இன்னும் அந்த காட்சியெல்லாம் மறையலை. அல்லது கிரண் பேடியை நாங்கள் இன்னும் மறக்கலை. ஆர் வந்து இந்த 2Gன்னு ஒரு நோஷனல் நம்பரை போட்டு இந்த தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் தாழ்ச்சி விட்டு கடைசியில் அமித்ஷாவோட மகனோட போய் உட்காந்துருக்காரு பாருங்க, வினோத் ராய்னு ஒருத்தர். So, it will take huge efforts for you to convince politically educated people like me. எப்படி நீங்கள் இதுவும் இன்னொரு ட்ராமா வருதா, இதுக்குள்ளே வேறு ஏதாவது அஜெண்டா இருக்குதா, இந்த கேள்வியெல்லாம் என்ன மாதிரி நிறைய பேருக்கு வராமல் நிச்சயமாக இருக்குது. I will, because engagement is also being very transparent and upfront, because that helps a healthy engagement. Now, that's why my priority today is, even this country, 73 years, I share the concerns and pain and anguish of Dr. Mahindran, the way the country has gone. But I'm glad he also mentioned about what's happening, the kind of polarization which never happened in the last 7 decades. That, for me, is the first challenge this country faces. So any effort to divert or dilute that enemy, இதில் வந்து டோன்ட் ஷை அவே. இப்போ பச்சையாகவே பேசலாம், ஆர்எஸ்எஸ் எதிர்கொள்றதுல உங்களுக்கும் தயக்கம் இருக்க வேண்டிய தேவையில்லை. அதில் யாருக்கெல்லாம் தயக்கம் இருக்குதோ அவங்களெல்லாம் சந்தேகப்படுங்கன்னு சொல்கிறேன். இஃப் somebody is not courageous enough to face these forces of hate, because hate is cancer of the soul, hate is cancer of the spirit, and that is கரப்ஷனு கூட ஒரு 20 ஒரு தடவை நான் 2 தடவை நீங்கள், ஏன்னா ஐ ஹவ் சீன், இப்போ you all of you know that I was close to Madam Kanimozhi, and therefore it was more a literary social friendship. In fact, it was a friendship somehow to see whether something could be done for Sri Lankan Tamils. அந்த ஒன்று தானே தவிர, otherwise I was not party to any of these things. என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு எம்பி ஆயிருக்குன்னா நான் 2009 ஆயிருப்பேன். அப்போ அரசியலுக்கு வந்து ஏதாவது ஒரு பெரிய இடத்துக்கு போகணுன்னா நான் 2009, இட் இஸ் தமிழ் சொசைட்டி, அதுக்கான கமிட்மெண்ட்டுங்க தான் என்னோட ட்ராவலாக இருந்திருக்குது. பட் அப்போ வந்து எனக்கு தெரியும், கடைசியாக அந்த கவர்மெண்ட் போன நேரம் 8% கமிஷன், டாக்டர் கொஞ்சம் தப்பாக சொல்கிறாரு 30%, இப்போ 45% டாக்டர். பிடபிள்யூடியில் வந்து இப்போ 45% இப்போது நடக்குது. ஸோ திங்ஸ் ஹவ் கான் வெரி 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 பேட். Definitely there needs to be a correction, but இந்த கரெக்ஷனை இன்னொரு நல்ல கவர்மெண்ட் வந்தால் பண்ணிடலாம், ஒரு 10 வருஷத்துலேயோ 5 வருஷத்துலேயோ பண்ணிடலாம். பட் வாட்ஸ் ஹேப்பனிங் டு திஸ் கண்ட்ரி, the permeation of hate, the permeation of not only hate, takeover of the government institutions and instrumentalities, be it judiciary, be it the intelligence agencies, be it all the foreign affairs establishment, by the fascist forces, it will take a millennia to change it. I tell you, it will take a millennia to change it. Sometimes, if you are lucky, it may take 100 years. If you are unlucky, it will take 1,000 years to change. So for me, that is number one enemy. Never feel shy about it. ஐயோ இதை நம்ம சொன்னால் கிறிஸ்டியன் நினைப்பாங்களோ, கிறிஸ்டியன்கிறனால நீங்கள் இப்படி பேசுகிறாங்கன்னு நினைப்பாங்க. No, 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 no. Talk as a human being, because you have to face that enemy, confront that enemy, resist that enemy, and defeat that enemy. அது வரைக்கும் ஓயாத ஒரு பயணம்ங்கிறது. அந்த பயணத்தில் யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு நம்முடைய முதல் நண்பர்கள் என்பது என்னுடைய இந்த ஆழமான கருத்தை இந்த இடத்துல நான் பதிய வைக்க விரும்புகிறேன். People who will be here to defeat that enemy of hatred. மற்றபடி ரெண்டாவது என்னோட ப்ரையாரிட்டி வந்து, ஈவன் when you talk about if I have to pick up somebody to support, நான் ரெண்டாவது டிரன்னி ஆஃப் தி நியூ டெல்லி டுடே. நாங்கள் அவுரங்கசீப்பை பார்த்துருக்குறோம், மௌரியர்கள் ஆட்சியை பார்த்துருக்குறோம், வந்த அத்தனை விஜயநகர பேரரசு ஆட்சியெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் இதெல்லாம் சேர்த்து போட்டு இருக்க ஒரு டிரன்னி வந்து இன்னைக்கு நியூ டெல்லி டிரன்னி. ஹூ த ஹெல் ஆர் யூ டு கம் அண்ட் டெல் மீ, நான் என்ன மொழியில் படிக்கணும், என்ன படிக்கணும், என் பாட புத்தகம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? டெல்லியிலேருந்து சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? ஹூ ஆர் யூ? நாங்கள் வந்து நீங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடியே பேரரசு படைத்த ஒரு நிலம், இந்த நிலம் உலகம் முழுசும் போனவங்க. we know we are the people who created civilization. You don't need to tell us from New Delhi இங்கே என்ன பள்ளிக்கூடம் நடத்தணும், எப்படி நடத்தணும், எங்களுக்கு நீட் வேணுமா வேணாமா, இங்கே இந்த நிலத்தை எப்படி பராமரிக்கணும் எங்களுக்கு தெரியும்.
நீங்கள் ஒன்றும் டெல்லியில் இருந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. So somebody, we need a force who will pick up the courage to say Tamils are a cultural nation today. We want India. We want India. We don't want dissolution of India. We don't want disintegration of India. ஆனால் நான் சொல்றது நீங்கள் நேர்த்திக்கிங்க. Defend the borders, manage the macro economy, manage the foreign affairs in consultation with local governments as long as they are relevant. நீங்கள் அதை தவிர வேற ஒன்றுக்கும் வராதிங்க. இந்த ஊரில் மீத்தேன் என்ன பண்ணுங்கிறது எங்களுக்கு தெரியும். எங்கள் ஊர் மலையை நாங்கள் எப்படி பாதுகாக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். எங்கள் பள்ளிக்கூடத்தில் என்ன பாடம் சொல்லி கொடுக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் நீங்கள் இப்போ எல்லாத்துலேயும் பாருங்களேன். இப்போ இந்த ஃபெடரலிசம்ங்கிறது இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இது ஒன்றும் ஒற்றை ஆட்சி இல்லை. இட்ஸ் நாட் அ யூனிட்ரி கவர்மெண்ட். இதெல்லாம் தான் கிறிஸ்டியன்ஸ் பேசணுங்கிறேன். இதை பற்றியெல்லாம் நம்ம சர்ச்சில் சொன்னால் யாருக்கும் புரியாது. அதனால தான் என்னையும் ரொம்ப பேருக்கு புரியாதுங்க பிகாஸ் நம்ம முதல்ல நான் உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிறேன். பிசிஆர் சுரேஷ் சார் இந்த தமிழ் கதிரொலி மேம்படுத்த நீங்கள் யூ கேன் பி a கிரேட் ஸ்பீக்கர். தமிழை மணிப்பிரவாளத்திலிருந்து நம்ம தமிழுக்கு நம்ம சேரணும். அதுக்கு there has to be a movement within the, particularly within the Protestant churches. How do you really mainstream the language we speak? The language, the section of the Christians speak, ordinary people don't understand. That's by the way. So therefore, இன்னைக்கு நம்ம பேச வேண்டியது என்பது, நம்ம பேச வேண்டியது இந்த நமக்கான உரிமை ஒன்று இருக்கு இல்லைங்களா. இந்த ஃபெடரல் அண்ணா யூனிவர்சிட்டி நம்ம கட்டினது தானே. இப்போ ஜிஎஸ்டியை பற்றி எடுத்து பாருங்க. ஆடிட்டர் சார் இருக்காங்க. இவங்களை ஐயோ ஃபாதர் பேசாதீங்க, சத்தம் போட்டு பேசாதீங்க, உங்களுக்கு ஐடி ரைட் ஏதாவது போட்டுருவாங்க. போடட்டுமே, வரட்டும், ஐடி வரட்டும், சிபிஐ வரட்டும். பார்க்காத சிபிஐயா, பார்க்காத ஐடியா, எல்லாம் பார்த்துக்கலாம், இன்னும் பார்த்துக்கலாம், நிறைய பார்த்துக்கலாம். பட் வாட் ஐ அம் சேயிங் இஸ், இந்த ஊர்லேருந்து 74,000 கோடி போன வருஷம் நம்ம கொடுத்தோம் ஜிஎஸ்டியா, ரைட்டுங்களா. யூபி எவ்வளவு கொடுத்தது? 65,000 கோடி கொடுத்தது. 63 65 தெரியல. அவங்க 15% பார்லிமெண்ட்டில் வச்சுருக்கிறாங்க, நமக்கு 7% தான் இருக்குது. 3 மடங்கு மக்கள் தொகை வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்க சென்ட்ரல் பூல்லேருந்து வாங்கிக்கிறது நம்மளோட 30,000 கோடி அதிகமாக வாங்கிக்கிறாங்க. நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதுலேருந்து 30,000 கோடி குறைச்சி தான் நம்ம கொடுக்குறாங்க. ஹவ் இஸ் இட்? ஸோ ஃபெடரலிசத்தை இன்னைக்கு பேசுகிறவங்க, தமிழ்ஸ் ஆர் அ கல்ச்சுரல் நேஷன் அண்ட் நீங்கள் ரீக்ளைம் தி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஃபார் இந்தியா. இந்த மாநில உரிமைகளுக்காக, தமிழ் உரிமைகளுக்காக எந்த கட்சி முதல் குரலை தருகிறதோ அந்த கட்சிக்கு தான் என்னுடைய ஆதரவு இன்று இருக்கும். இரண்டாவது, ஒரு சமூக அளவில் நீண்ட போர் என்பது பகை, வெறுப்பு, வன்மம் என்பது ஆன்மாவுடைய புற்றுநோய். அண்ட் நெவர் ஃபீல் ஷை. அதுக்காக அச்சப்படவே வேண்டாம். அவங்க என்ன பண்ணிட முடியும்? உடலை கொன்று ஆன்மாவை அழிக்க முடியாதவர்களை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அல்லவா. எனவே இவர்களை கண்டு அஞ்சாதீர்கள். ஜஸ்ட் ஃபேஸ் தம், confront them until they are defeated. நீங்க rest not. அவர்கள் தோற்கடிக்கப்படுகின்ற வரை அனைத்து முயற்சிகளையும் எடுங்கள். அதற்கான எல்லா அப்படி ஒரு முயற்சியை வரும் அப்படின்னா I will be there. அதனால குட் கவர்னன்ஸ் சொல்ற நேரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க இருந்துக்குங்க. You have to convince a lot of politically educated people that there is no other agenda for you, and we'll have to walk with all forces of goodwill, all progressive forces. In my view, I'll conclude this way. 2026 will be the most defining moment for Tamil Nadu. May not be 2021. This is my reading. So possibly we'll have a lot of opportunities to meet again. God bless you. Good luck to you.